வணக்கம் மக்களே. நடிகை கொல்லங்குடி கருப்பாய் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் காலமாயிட்டாங்க. அவங்கள பற்றின தகவல்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. 1993ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா கைகளால் கலைமாமணி விருது வாங்கியவங்க தான் பாடகி கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள். சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க கொல்லங்குடியை சேர்ந்தவங்க தான் பாடகி கருப்பாய் அவர்கள். நாட்டுப்புற பாடகியான இவங்களுக்கு பாடல் தான் எல்லாமேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போகிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் பாட்டு பாடுற திறமையும் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டியராஜன் அவர்கள் ஆண் பாவம் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நடிக்க வச்சுருக்காங்க. ஆண் பாவம் படத்தில் வி.கே. ராமசாமிக்கு அம்மாவாகவும் பாண்டியராஜனுக்கு பாட்டியாகவும் நடிச்சிருக்காங்க கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள். இந்த படம் ஹிட் அடிக்கவே கோபாலா கோபாலா, ஆயுசு நூறுன்னு பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் குறைஞ்சிட்டாலும் மேடைகளில் பாடி வந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த வாய்ப்புமே குறைஞ்சிடவே வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா இடிஞ்சு விழுற நிலையில் இருக்க ஒரு வீட்டில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட சிரமப்படுவதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டியை பார்த்துட்டு நடிகர் விஷால் அவருக்கு உதவியும் செஞ்சுருக்காங்க. மேலும் விஷாலோட உதவியால் பாடகி கருப்பாய் நடிகர் சங்கத்திலையும் உறுப்பினராயிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் படுகாயமடைஞ்சு உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்காங்க. 99 வயசாகிற இவங்களுக்கு கணவரும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. தன்னோட உறவினர் ஒருத்தரை தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் கணவர் உயிரிழந்துடுறாங்க. சில வருடங்களில் குழந்தையும் உயிரிழந்துடுறாங்க. இந்த நிலையில் தனிமையில் வாழ்ந்து வந்தவங்க தான் கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள். தனிமையிலும் வறுமையிலுமே தவித்து வந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தற்போது அவரோட மரணம் அவரோட ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். கலைமாமணி விருது பெற்றவரும் பிரபல நாட்டுப்புற பாடகியும் நடிகையுமானவங்க தான் கொல்லங்குடி கருப்பாய் என்பது குறிப்பிடத்தக்கது.